அனைவருக்கும் வணக்கம். தமிழ்வன் டிவியில இலங்கையின் அனர்த்த நிலைமைகள் சம்பந்தமாகவும் இலங்கையின் செய்திகள் சம்பந்தமாகவும் சிச்சுவேஷன் ரிப்போர்ட் அப்டேட் அப்படின்ற இந்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறோம். தேவையான தகவல்களை உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்களை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். என்னதான் நாங்கள் ஆயிரம் மைல்கள் தாண்டி இருந்தாலும் தாயகம் தொடர்பாகவும் சொந்த ஊர் தொடர்பாகவும் சின்ன ஒரு விஷயம் எங்களோட மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் வேலைப்பழுக்கு மத்தியில் ஓடுறவங்களுக்கு அந்த செய்திகளை அங்கே யூடியூப்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. தமிழ்வன் டிவியினூடாக நாங்களும் கொஞ்சம் தாமதமாக தான் அந்த விஷயங்களை வழங்கிட்டு இருந்தோம். இயலுமானவரை அங்கே நடக்கின்ற விஷயங்கள், இவ்வாறான பாதிப்புகள் நடந்திருக்கு, இவ்வாறான நிவாரண பணிகள் நடக்குது அப்படின்ற விஷயங்களை நாங்கள் பேசுவோம். அதே நேரம் செய்திகளாகவும் நாங்கள் சில விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றோம். தமிழ்வன் டிவி 19 வருஷங்களை கடந்து 20வது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கின்றது. டொரண்டோ அப்படின்றது மேற்குலகின் தமிழர் தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு தமிழ் மக்கள் இருக்காங்க. அவர்களுக்கான ஒரு பதிவாகவும் இந்த விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். நாங்கள் எங்களோட தமிழ்வன் டிவியினுடைய 20வது வருஷ நிகழ்ச்சி பற்றி சொல்லியிருந்தோம். ஒன்றாக முன்னோக்கி அப்படிதான் இந்த துணிப்பொருளாக இருக்குது. இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஒன்றாக முன்னோக்கி அதிலே நாங்கள் சொல்லியிருந்தோம், நல்லதை பேசுவோம், நல்லதையே பேசுவோம், விமர்சனங்களை இயலுமானவரை தவிர்ப்போம், குற்றச்சாட்டுகளை இயலுமானவரை தவிர்ப்போம். இயலுமானவரை அப்படின்ற அந்த கண்டிஷனையும் போட்டு, ஏன்னா நாங்களும் மனிதர்கள் தானே, இயல்பானவரை விமர்சனங்களை தவிர்த்து குற்றச்சாட்டுகளை தவிர்த்து நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நேற்று மாலை, அதாவது 4ஆம் தேதி மாலை 6 மணி வரையிலான பாதிப்புகள் சம்பந்தமான விஷயத்தை இதில் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். மொத்தமாக 481 பேர் உயிரிழந்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 345 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். இதுதான் உத்தியோகபூர்வமாக இப்போது வந்திருக்கின்ற விஷயம். அதே நேரம் 5,09,680 குடும்பங்களைச் சேர்ந்த 18,14,534 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரம். 1,236 முகாம்கள் இருக்கின்றது. இதுவரையில் 1,71,492 பேர் அந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதுபோல 1967 வீடுகள் முற்றாக சேதமடைந்திருக்கின்றது. அதே போல 50,173 வீடுகள் பகுதி அளவில் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய நிலவரம், அதாவது மாலை வேளையில் வரையிலான நிலவரமாக இருக்கின்றது. பல இடங்களில் மின்சாரம் மீண்டும் வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 90% மின்சாரம் மீண்டும் வந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சில தொலை தொடர்பு இணைப்புகளும், அதாவது 90% தொலை தொடர்பு இணைப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கொத்மலை உள்ளிட்ட ஒரு சில இடங்களுக்கு நேரடியாக பாதைகள் மூலமாக செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அந்த இடங்களில் நிவாரணப் பணிகளை விமானங்கள் மூலமாக விமானப்படையின் உதவியோடு அரசாங்கம் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களுக்கு நிவாரணங்கள் அவ்வாறு செல்கிறது. சில இடங்களில் நடந்து சென்று நிவாரணங்களை வழங்கக்கூடிய, உணவுகளை வழங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சில இடங்களில் படகுகள் மூலமாக செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த விடயங்கள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் மழை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இடியுடன் கூடிய மழை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களோட உறவுகள் அங்கே இருப்பாங்களான்னா சொல்ல வேண்டிய விஷயம், இந்த இடி மின்னல் தாக்கங்கள்ல இருந்து தற்காத்துக் கொள்வதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. எந்தெந்த படங்கள் ரொம்ப அதிக ரிஸ்கான இடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நேற்று மாலை வேளையிலையும் சொல்லியிருந்தோம், யாழ்ப்பாண புவியியல் துறை தலைவர் காலநிலை அவதானி பிரதீபராஜ் அவர் சொல்லியிருக்கார், 9ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் என்று சொல்லி. 4ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 30 சென்டிமீட்டர் பெரிய மழை இல்லை, போன முறை பெரிய மழையோட ஒப்படைக்க. ஆனாலும் ஆல்ரெடி வெள்ளம் வந்த இடங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி மண் சரிவு வந்த இடங்களை கவனமாக இருக்கணும். அதுபோல் இந்த மழை இந்த பருவப்பேச்சு மழை, அதுபோல் இடி மின்னல் தாக்கங்கள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயம்னாலும் உங்களோட உறவுகளுக்கு இல்லாட்டி நீங்கள் பார்த்து வந்ததுன்னா சொல்ல வேண்டிய விஷயம், அங்கே அந்த பிரதேசங்களில் இருக்கிறவங்க அவசர அழைப்பு இலக்கம் அங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. 117 24 மணி நேரமும் செயற்பாட்டில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. 3 மொழிகளிலும் அங்கே பேசக்கூடியதாக இருக்கும். அனர்த்தம் சம்பந்தமாக இந்த ஏதாவது எச்சரிக்கையான சொல்லப்பட்ட விஷயங்கள், ஏதாவது பாதுகாப்பான விஷயங்கள் தேவையாக இருந்தால் அந்த இலக்கத்துக்கு அழைக்குமாறு கேட்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதுதான் அந்த சிச்சுவேஷன் அப்டேட் இப்போது இருக்கிறது. அதுபோல இந்த கட்டுமானங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இது ஜனாதிபதியின் விசேட அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. நிறைய சந்திப்புகள் நேற்றைய தினம் நடந்திருக்கிறது. குறிப்பாக அவங்க இப்படிதான் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு ரிலீஃப், ரீசெட்டில்மெண்ட், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரீபில்டிங். இதுல ரிலீஃபும் ரீசெட்டில்மெண்ட் தான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. ரிலீஃப் அப்படின்னு சொல்லல, இந்த நான் சொன்ன 1,71,492 பேர் முகாமில் இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கான உணவு, அவங்களுக்கான மருத்துவ தேவைகள், அவங்களுக்கான சுகாதார தேவைகளை பற்றி பார்க்கணும். அதே மாதிரி இன்னும் பலர், இந்த நம்பர்ஸ்ல இல்லாத பலர் வீடுகளில் இருக்காங்க. அவங்களுக்கான இந்த விஷயங்கள் பார்க்கணும். இப்போ பொது அமைப்புகள், நாங்கள் இங்கிருந்து செய்கிற உதவிகள்லாம் இங்கே தான் போய் சேரணும். அதே மாவட்ட இந்த அரச இயந்திரம் சரியாக தான் இருக்கு. இப்போ நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளணும். குறிப்பாக
மாவட்ட செயலாளர், அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், அப்புறம் கிராம சேவகர் அப்படின்னு சொல்லி அந்த அரசு இயந்திரம் அங்கே இப்போது செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட செயற்பாட்டில் எந்த குற்றமும் சொல்றதுக்கு இல்லை. நாங்க இங்கிருந்து உதவி செய்யறவங்க, உதவி செய்கின்ற அமைப்புகள் எந்த மாவட்டத்துக்கு உதவி செய்ய போறீங்க, இல்லாட்டி உங்களோட ஊர் சங்கங்கள் ஏதாவது இருந்தால் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் மாவட்ட செயலாளரை, அரசாங்க அதிபரை தொடர்பு கொண்டு அந்த மாவட்டத்தினுடைய விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்போ குறிப்பா யாழ்ப்பாணம்னு சொன்னா யாழ்ப்பாணம் வந்து 15 பிரதேச செயலாளர்கள் இருக்கிறாங்க. அரசாங்க அதிபர் இருக்கிறார், 15 பிரதேச செயலாளர்கள் இருப்பாங்க. இப்போ வடமராட்சியில் இருக்க அந்த பிரதேச செயலாளருக்கு நீங்க நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அந்த தொலைபேசி இலக்கங்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மாவட்ட செயலாளருடைய தொலைபேசியும் இருக்கிறது. அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளரோட தொடர்பு கொள்ளலாம். ஏதாவது உங்களுக்கு கம்யூனிகேஷன் பேரியர் இல்லாட்டி அவங்களோட தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தால் தமிழ் மண்ணுக்கு எங்களுக்கு நீங்கள் அழைப்படுங்க, இல்லாட்டி எங்களோட மெசேஜ் பண்ணுங்க. அவங்களோட நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி அந்த உதவிகள் சரியான முறையில் கொண்டு சேர்றதுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்களும் எங்களுடைய திட்டங்கள் சம்பந்தமாக இன்றைய தினம் அறிவிப்போம். அதே போல நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இயல்பானவரை தவிர்த்துருவோம். நாங்கள் இப்போ எல்லாரும் சேர்ந்து இதை எப்படி கையாளலாம் அப்படின்னு பார்க்கணும். நிறைய வெளிநாடுகள் உதவி செய்ய தொடங்கியிருக்கு. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், மலேசியா, மால்டீவ்ஸ், அது போல இங்கே பாகிஸ்தான், கனடா, ஆஸ்திரேலியா. கனடாலாம் டாலர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. நினைக்கிறேன் $2 மில்லியன் அளவில் அறிவிச்சிருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்ட் ஃபுட் பேங்க் இவங்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. உதவிகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கி இருக்கின்றது. இது ஒரு கஷ்டப்படுற நேரத்தில் தான் நல்லது கெட்டது தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்திலையும் சில தவறான கருத்துக்களை நான் அதை பேசக்கூடிய விரும்பல, அதை விட்டுருவாங்க. என்ன விஷயம்னா, இப்போ இந்த உதவிகள் வந்திருக்கு, ரீசெட்டில்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரீபில்ட் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் ரிலீஃபுக்கும் ரீசெட்டில்மெண்ட்டுக்கும் நாங்கள் என்ன மாதிரியான பங்களிப்புகளை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் 24 மணி நேரமும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த உதவிகள் சம்பந்தமாக நீங்க யாருக்கும் தொடர்பு கொள்ள விரும்பினா மாவட்ட அரசாங்க அதிபர், நீங்க இருக்கிற பிரதேசத்தின் மாவட்ட அரசாங்க அதிபரை தொடர்பு கொள்ளலாம். இந்த விஷயங்கள் நாங்கள் சொல்றோம். இலங்கையின் இந்த பேரழிவு அப்படின்றது வந்து இந்த இயற்கை அனர்த்த என்பது இன்னொரு இயற்கை அனர்த்த சுனாமியோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இதையுமே குறைச்சி மதிப்பிடலாம். அது குறையது கூட அப்படின்றது இல்லை. ஆனால் சுனாமி மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தினது. ஆனால் 12 மாவட்டங்கள் மாத்திரம் பாதிக்கப்பட்டது. இது 22 மாவட்டங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. முழு நாடும் 25 மாவட்டமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக எடுத்தால் சுனாமியில வந்து ஒரு 1.2 பில்லியன் தொடக்கம் மேக்சிமம் 2 பில்லியன் தான் கணக்கிடப்பட்டது. ஆனால் இப்போது அன்அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் படி 7 தொடக்கம் 8 பில்லியன் சொத்து இழக்கப்பட்டிருக்கிறது. இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 256 பாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 241 பாதைகள் சீரமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி ரயில்வே தண்டவாளங்கள் 100க்கும் மேற்பட்ட தண்டவாளங்கள். இப்போ நாயாறு பாலம் முற்றாக போயிட்டுது. இப்போ நாயாறுன்ற அந்த பிரிட்ஜ், அந்த முல்லைத்தீவில் இருக்க நாயாறு நான் போனதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமான ஒரு போக்குவரத்து இது. அந்த பாலம் முற்றாக சேதமடைந்தது. இப்போ அதில் வந்து கடற்படையின் உதவியோடு படகு மூலமாக மக்கள் போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அது சம்பந்தமான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த பாதிப்பை வந்து நாங்கள் சொற்களாலோ இல்லாட்டி வார்த்தைகளாலோ வரையறுக்க முடியாது. அது டூ ஏர்லி. இப்போ இன்னும் அவசரப்பட முடியாது. ஆனால் இப்போ நமக்கு சில கருத்துக்கள் இருக்கு. இப்போ இந்த நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு வீடு வந்து சுத்தப்படுத்துறதுக்கு 25,000 ரூபா அறிவிக்கப்பட்டிருக்கு. பாடசாலை மாணவர்களுக்கு 25,000 ரூபா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இப்போதைக்கு உடனடியாக எடுக்கக்கூடிய காசு. சில காட்சிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, அவற்றையும் பார்த்துக்கொள்ளலாம். நான் எந்த பிரதேச செயலகம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு தெற்கில் இருக்க ஒரு பியகமோ சம்திங் அந்த மாதிரி பிரதேச செயலகத்தில் இந்த செயற்பாடுகள் ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் அப்படி, அதாவது 4ஆம் தேதி அங்கே பௌர்ணமி விடுமுறை நாள் இருந்தும் கூட அவங்க பேசியில் சொல்றாங்க, அரச ஊழியர்கள் இந்த பௌர்ணமி விடுமுறை நாள்லேயும் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் பிள்ளைகள் குட்டிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவங்களையும் கவனிக்கணும். ஆனாலும் கூட அதை விட்டுட்டு அவங்க இங்கே வந்து மக்களோட வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அரச இயந்திரம், அரசு அதிகாரிகள் கருத்துக்கள், குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட ஆனால் அவங்க வந்து வேலை செய்துட்டு இருக்காங்க. அந்த பிரதேசத்தில் அந்த காசு கொடுபட்டு கொண்டிருக்கு. ஆனால் இதில் சமூக வலைதளங்களில் பார்த்த ஒரு விமர்சனம், அது உத்தியோகபூர்வமான தகவலான தெரியல, நான் எடுத்து தரலாம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 15 பிரதேச செயலகங்களுக்குமான இந்த வீடுகளுக்கான நிவாரணம் வந்திருக்குது. இப்போ நாங்கள் அரசியல்வாதிகளை குற்றம் சொல்கிறோம், அரசாங்கத்தை குற்றம் சொல்கிறோம், ஜனாதிபதி கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொல்கிறோம், ஜனாதிபதிக்கு வீடு தந்ததை பற்றி சொல்கிறோம், ஜனாதிபதி அரசாங்க செலவில் வெளிநாடு போயிட்டு வந்துட்டாருன்னு கொதிச்செலும்புறோம். சாதாரண பொதுமக்களாக நாங்கள் சில விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த நிவாரண விஷயங்கள்ல கூட இப்போ அதில் சொல்றாங்க, யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் 360 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. 36 கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட. அதாவது இப்போ வீடை கிளீன் பண்ணுறதுக்கு வளவுக்கு தண்ணி வந்ததுக்கும் வீட்டுக்கு தண்ணி வந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வீடு பாதிப்பு அப்படின்றது தண்ணி வந்தது கிளீன் பண்ணுறதுக்கு வழங்கப்படுற காசு தாராங்க அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாத்தையும், அது எங்கட காசு இல்லை, நாங்கள் அனுப்புகிற காசு, இல்லாட்டி எங்கட டேக்ஸ், எங்கட வரி பணம், அரசாங்கம் காசுன்னு சொல்லி அது அனுரகுமார திசானா எங்கட பொக்கெட்ல இருந்து வர போறது இல்லை. ஸோ இதை கொஞ்சம் நாங்கள் இயல்பாக இந்த கணக்கெடுப்புகள் செய்கிறவர்கள் அரசியல் காரணங்களுக்காக அவங்கள
பம்ப பண்ணுறதுக்கு அவங்கள வந்து நல்ல விஷயமா எடுத்துக்கொள்றதுக்காக சில தகவல்களை வழங்கி அவங்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்குற சூழ்நிலை இருக்குதா அப்படின்னு தெரியல. நான் பிளைண்ட்லி குற்றச்சாட்டு முன்வைக்க முடியாது. இருந்தாலும் கூட அது ஒரு கருத்தாக பதிவு செய்கிறோம். அங்கே இருக்கவங்க தான் பார்த்து அதை சொல்லணும். அதே மாதிரி இங்கேருந்து நாங்களும் கூட எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நாங்களே கஷ்டத்தில் இருப்போம். மோகேஜ் கட்டுறோம், லீஸ் கட்டுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம். ஆனாலும் கூட உதவின்னு கேட்கல வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டில் சரி நாங்கள் அதை ஹெல்ப் பண்ணுறோம். அது $50, $500, $5000 தெரியல செய்கிறோம். ஆக செய்கின்ற அந்த உதவிகள் சரியான விதத்தில் போய் சேரணும். மலையகம் சார்ந்த பல பிரதேசங்களில் நிறைய பாதிப்புகள் இருக்குது. இப்போ யாழ் மாவட்டத்தில் கூட நேற்று சில உதவி சேகரிப்பு திட்டங்கள் நடந்தது. மலையகத்துக்கு அனுப்பணும் சொல்லி உண்மையில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நுவரெலியா மாவட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக மற்ற இடங்களுக்கு வெள்ளம் வந்திருக்கு, போயிருக்கு, சில பொருள் சேதங்களுக்கு அங்கே வந்து உயிர் சேதம், முழு வீடும் போயிட்டுது, இனி இருக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த யாழ்ப்பாண விஷயத்தை நாங்கள் சொன்ன விஷயம் அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் அப்படி இல்லாட்டி அந்த கிராம சேவகர்கள் இதை கொஞ்சம் கவனிக்கலாம். இது அரசியல் இல்லை, இது வந்து நிர்வாகம் சார்ந்த விஷயம். ஒரு நிவாரணம் இப்போ சுனாமி காலத்தில் இந்த அத்தியாவசிய சேவைகள் ஆணையில் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார், வீடுகள் இல்லாமல் போனவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. அது கரையோர பிரதேசங்களில் அந்த வீடை கொடுத்த நேரம் அந்த வீடு கரையோர பிரதேசத்தில் இல்லாமல் போயிடுது, வேறு பிரதேசத்தில் வீடு கொடுத்த நேரம் அந்த வீடையும் எடுத்துக்கொண்டு கரையோர பிரதேச வீடையும் பாவிச்சாங்கன்னு சொல்லி. அதனால இந்த ஒரு அரசாங்கம் வந்து வீடு கொடுக்க வந்து அந்த பழைய பாதிக்கப்பட்ட அந்த இடத்தை வந்து அரசாங்கம் தனக்கு எடுத்துக்கொண்டு தான் புது இடம் கொடுக்க போகுதுன்னு சொல்லுங்க. இது அனுபவத்தின் மூலமாக வர விஷயங்களுக்கு, இந்த நிவாரணங்கள் வழங்கல கிடைக்கிற அனுபவத்தின் மூலமாக வர விஷயங்கள். ஆகவே இந்த அப்டேட்டும் கொஞ்சம் நின்றுடுது. இயலுமானவரை சுருக்கமாக இலங்கையின் நிலவரங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்குறோம். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இயலுமானவரை நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம், நல்லதை பேசுவோம். காரணம் இந்த நேரம் விமர்சனம் செஞ்சு கொண்டிருக்காம எங்களால் முடிஞ்சதை செய்ய போகிறோம். நாங்கள் வழங்குற இந்த தகவல், அது போல் நாங்கள் முன்னெடுக்க போகிற நிவாரண விஷயங்களும் கூட எங்களால் முடிஞ்ச விஷயம். இதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடியதாக இருந்தால் அவற்றுக்கும் ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தமிழ் ஒன் டிவி இந்த 20வது வருஷ நிகழ்வு ஒன்றாக முன்னோக்கி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நடக்க இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பதிவு செய்து